சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் சேதுபதி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு வந்துடுது. பாம்பு வந்து நம்ம சேதுமதி மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி பார்த்த உடனே பாம்பு பாம்புன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இது தமிழ் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சேதுபதி இருந்துட்டு பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு தமிழ்ச்செல்வி எல்லாருமே ஒரு பிளான் போட்டு பைப்பை வச்சு அதுக்குள்ளேயே பாம்பை வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தில் போட்டு மூடி வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சூப்பர் ஐடியா பண்ணி சேதுவை தமிழ்ச்செல்வி தான் காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் முதல் கொண்டு எல்லாருமே தமிழ்ச்செல்வியை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேதுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தமிழ்ச்செல்வி வேற முழுகாமல் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த வீட்டில் பாம்பெல்லாம் வேற வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலும் நீங்கள் அந்த வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், இந்த வீட்டுக்கே திரும்ப வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கே திரும்ப கூப்பிடுறாங்க. முறைப்படி கூப்பிடணும் இல்லையா, அதனால் ஆரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுபதி கிட்ட போயிட்டு, என்ன பாசம்லாம் ரொம்ப பொங்குது போல இருக்கு, பொங்கல் வரப்போதில்ல, அதனால தான் பாசமும் பொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.